ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ரீசெண்டாக சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் அண்ட் வேடந்தாங்கல் ஒரு ஒன் டே ட்ரிப் போயிருந்தோம். அங்கே என்னென்னலாம் பார்த்தோம் அண்ட் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போகிறதுனே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடைக்கும். நீங்கள் பேச்சுலர்ஸாக போனாலும் சரி, ஃபேமிலி ட்ரிப்பாக போனாலும் சரி, இல்லை குழந்தைங்களை எடுத்துகிட்டு போனாலும் சரி, எல்லாத்துக்குமே இது ஒரு பர்ஃபெக்டான ட்ரிப்பாக இருக்கும். நாங்கள் அன்றைக்கி காலையில் ஒரு 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பினோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது அப்பன் வெங்கடேஷ பெருமாள். ஒரு 10 o'clock அங்கே ரீச் ஆகிட்டோம். இந்த கோயில் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தொண்டைமா மன்னனால் கட்டப்பட்ட ஒரு பெருமாள் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பெருமாள் மும்மூர்த்திகளின் வடிவமாக ஜடாமுடியும் நெற்றிக்கண்ணும் வச்சுட்டு இருக்காருன்னா உங்களால் நம்ப முடியுதா? இதை விட சிறப்பு அம்சம் என்னென்னா, திருப்பதியில் இருக்கிற சங்கு சக்கரம் இங்கே கல் வடிவத்தில் பூஜை பண்ணப்படுது. அந்த சங்கு சக்கரம் இந்த கோயிலுக்கு எப்படி வந்தது அண்ட் இந்த கோயிலோட இன்னும் சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் ஃபஸ்ட்டு ஒரு ரீலில் தாங்க இந்த கோயில் பற்றி பார்த்துருந்தேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரமில் இருக்க முக்கூடல் அப்படின்ற இடத்துல இருக்குது. சரி, நம்ம சென்னையில் தானே இருக்கோம், காஞ்சிபுரம் பக்கத்தில் தானே இருக்குது, ஒரு நாள் ஒரு ஒன் டே ட்ரிப்பாக போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். யூஸ்வலாக எனக்கு பெருமாள்லாம் ரொம்ப பிடிக்குங்க. பெருமாள் பைத்தியமே சொல்லலாம். இந்த கோயில் பற்றி கேள்விப்பட்டோன்னே எனக்கு கண்டிப்பாக இங்கே போய் பார்த்தே ஆகணும். அது திருப்பதியோட சங்க சக்கரம் இங்கே இருக்குன்னா கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இது போகிற வழி எல்லாமே ஆறுகள் தான் இருக்கும். பாலாறு, செய்யாறு, இந்த மாதிரி ஆறுகள் இருக்கும். 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தொண்டைமா மன்னனால் கட்டப்பட்ட ஒரு பெருமாள் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பெருமாள் மும்மூர்த்திகளின் வடிவமாக ஜடாமுடியும் நெற்றிக்கண்ணும் வச்சுட்டு இருக்காருன்னா உங்களால் நம்ப முடியுதா? இதை விட சிறப்பம்சம் என்னென்னா, திருப்பதியில் இருக்கிற சங்கு சக்கரம் இங்கே கல் வடிவத்தில் பூஜை பண்ணப்படுது. அந்த சங்கு சக்கரம் இந்த கோயிலுக்கு எப்படி வந்தது அண்ட் இந்த கோயிலோட இன்னும் சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் ஃபஸ்ட்டு ஒரு ரீலில் தாங்க இந்த கோயில் பற்றி பார்த்துருந்தேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரமில் இருக்க முக்கூடல் அப்படின்ற இடத்துல இருக்குது. சரி, நம்ம சென்னையில் தானே இருக்கோம், காஞ்சிபுரம் பக்கத்தில் தானே இருக்குது, ஒரு நாள் ஒரு ஒன் டே ட்ரிப்பாக போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். யூஸ்வலாக எனக்கு பெருமாள்லாம் ரொம்ப பிடிக்குங்க. பெருமாள் பைத்தியமே சொல்லலாம். இந்த கோயில் பற்றி கேள்விப்பட்டோன்னே எனக்கு கண்டிப்பாக இங்கே போய் பார்த்தே ஆகணும். அது திருப்பதியோட சங்க சக்கரம் இங்கே இருக்குன்னா கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இது போகிற வழி எல்லாமே ஆறுகள் தான் இருக்கும். பாலாறு, செய்யாறு, இந்த மாதிரி ஆறுகள் இருக்கும். அதை கடந்து தான் போவோம். அதுவே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்ததுங்க. கூகுள் மேப் காமிக்கிற வழியிலே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தேன்னா ஒரு இடத்துல மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் மண் ரோடு போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அப்பன் வெங்கடேஷ பெருமாள் கோயில் செல்லும் வழின்னு போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே இறங்கி போனோம்னா நமக்கு கோயில் கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும். கோயில் எங்கே இருக்குன்னா, 3 ஆறுகள் சேர்ற இடத்துல இருக்குங்க. பாலாறு, செய்யாறு அண்ட் வேகவதி, இந்த 3 ஆறும் சேர்ற இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது. அதனால இந்த இடத்துக்கு திருமுக்கூடல் அப்படின்னு பேர் வந்தது. கோயிலுக்குள்ளே போனதுமே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் உள்ளே அவ்வளோ பிரம்மாண்டமான இடம் இருக்குது. உள்ளே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இதை அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டலாக யூஸ் பண்ணாங்களாம். இது மட்டும் இல்லாமல் மடமாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க மெயின் கோயில். இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே கருவறையில் பெருமாள் இருப்பாங்க. பெருமாளுக்கு பக்கத்துலேயே சங்கும் சக்கரமும் கல் வடிவத்தில் கீழே இருக்கும். அது என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டைமா மன்னன் பெருமாளோட பெரிய பக்தர். அவர் திருப்பதி பெருமாளை அடிக்கடி போய் தரிசிச்சுட்டு வர்றது வழக்கம். அதே போல் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி திருப்பதி பெருமாளை போய் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவர் போருக்கு போவார். ஒரு முறை எதிரி நாட்டு மன்னன் அவங்கள போர் தொடுக்க வந்தப்போ அவரால் திருப்பதி போக முடியல. அவர் போரில் தோற்று போகிற சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் எப்பயுமே கும்பிட்டு வர இந்த அப்பன் வெங்கடேஷ பெருமாள் கோயிலில் அவர் திருப்பதி பெருமாள் நினச்சி கும்பிட்டுருக்காரு. அப்போது படுத்த நிலையில் இருந்த பெருமாள் எழுந்து நின்று அவருக்கு திருப்பதி பெருமாளாக காட்சி கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் இருக்க சங்கு சக்கரத்தையும் இவருக்கு போரில் கொடுத்து அவர் போரில் வெற்றி பெற வச்சார் அப்படின்றது தாங்க இதோட வரலாறு. கேட்டோன்னா அப்படியே எனக்கு மெய் சிலுத்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் அந்த சங்கு சக்கரத்தையும் இங்கே வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா அதை பார்க்கலாம். கோயில் வெளியே விட உள்ளே இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்குங்க. எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். அதனால தான் இதை அந்த காலத்தில்
ஹாஸ்பிட்டலாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன கதை இருந்தது, அது வழியாக பார்க்கும்போது அந்த 3 ஆறுகளும் சேர்ற இடம் வந்து தெரிஞ்சுது. பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குல்ல. ரொம்ப நாளாக திருப்பதி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். என்னால் போக முடியல. சரி திருப்பதி தான் போக முடியல, அட்லீஸ்ட் இங்கே போய் திருப்பதி சக்கரத்தையாவது பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். இங்கே போன நேரமோ என்னமோ தெரியல, இப்போ நாங்கள் திருப்பதி போக போகிறோம். எந்த வித கூட்டமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் இங்கே போனீங்கன்னா இது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 40 கிலோமீட்டர்லேயே இருக்குது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாமல் ரொம்ப கூட்ட நெரிசல் இல்லாமல் திருப்பதி பெருமாளை நம்ம இங்கேயே ஈஸியாக தரிசிச்சுட்டு வந்துடலாம். நான் சொல்லலைங்க, இங்கே இருக்க கல்வெட்டுகள் சொல்லுது என்னென்னா திருப்பதி பெருமாள் தான் இங்கே தொண்டைமாமன்னனுக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு. நாங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு நரசிம்ம பெருமாள் கோயில், தூரமாக தெரியுதுல குன்று, அதில் தான் இந்த பெருமாள் இருக்காங்க. இல்லை நம்ம வந்த வழியிலே ஃபஸ்ட்டு இந்த கோயில் தான் இருந்தது. அப்பன் வெங்கடேஷ பெருமாள் கோயில் சீக்கிரம் பூட்டிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவும், அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வந்த கோயிலுங்கிறதுக்காகவும் அதுக்கு நாங்கள் போனோம். இந்த கோயிலும் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோயில் தான். கரெக்டாக சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது நடைய சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் 11:30க்கே கோயிலில் சாத்திடுறாங்க. நீங்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் டெம்பிள் திருமுக்கூடல் அப்படின்னு போட்டால் கூகுள் மேப்பே உங்களுக்கு ரூட்டு காட்டும். இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதை சுற்றி ஆறு ஓடும், அதாவது இதுக்கு பின்னாடி ஆறு ஓடும். அதுக்கு இந்த சைடு, ரோட்டுக்கு இந்த சைடு ஒரு குன்று மேலே இந்த கோயிலில் இருக்கும். இங்கேருந்து பார்க்குற வியூவே செம்மையாக இருந்ததுங்க. இங்கே கொஞ்ச நேரம் நின்று இந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு அப்புறமா வேடந்தாங்கலுக்கு கிளம்பிட்டோம். போகிற ரோடே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சென்னை டு திண்டிவனம் ஹைவேலேருந்து ஒரு சின்ன கட்டு வழியாக உள்ளே போகணும். அந்த வழியாக போகும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் வழியிலேயே நிறைய பேர்ட்ஸ் பார்க்கலாம். சென்னை டிராஃபிக்கில் போய் இந்த மாதிரி ஒரு கிளியரான ரோட்டில் அப்படியே சுற்றி மரம் செடி இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு போகிறதே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக இந்த டைம் போகிறப்ப நாங்கள் சென்னை டு திண்டிவனம் வழியாக போகல. நாங்கள் காஞ்சிபுரம் போயிட்டு அங்கே 2-3 கோயில்களில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே வேடந்தாங்கல் வந்தோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பன் வெங்கடேஷ பெருமாள் கோயில் அண்ட் நரசிம்ம பெருமாள் கோயில், இது ரெண்டையும் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே வேடந்தாங்கல் கிளம்பி வந்துட்டோம். அந்த வீலாக்ஸ்லாம் கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். நாங்கள் ஏர்லி மார்னிங் இங்கே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். காஞ்சிபுரம் போயிட்டு கோயிலெலாம் முடிச்சுட்டு ஒரு மத்தியானம் ஒரு 11:30-12 இருக்கும் நாங்கள் வேடந்தாங்கல் ரீச் பண்ணுறப்போ. அண்ட் நீங்கள் வேடந்தாங்கல் வரதா இருந்தால் சாப்பாடு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் முன்னாடியே, அதாவது ஹைவேஸ்லேயே வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே இந்த மாதிரி தான் ரோடு இருக்கும், இந்த மாதிரி தான் கடைகள் இருக்கும். பெருசாக ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, சின்ன கடைகள் தான் இருக்கும். இது மேக்ஸிமம் நான்வெஜ் கடைங்க தான் இருந்தது. ஸோ நீங்கள் ஃபுட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வேடந்தாங்கலுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே அந்த சைடில் காசு நிற்குது இல்லையா, அந்த இடத்துல தான் பார்க்கிங் பண்ணணும். இங்கே பார்க்கிங் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம். அண்ட் இதெல்லாம் தான் ஃபீஸ் டீட்டெயில். ஒரு பர்சனுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களா இருந்தால் 5 rupees அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வர்றது செகண்ட் டைம். நான் என் ஹஸ்பண்ட் என்னோடய பொண்ணு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை இங்கே வந்திருக்கோம். அண்ட் இப்போ அம்மா என் தம்பிக்கு வந்திருந்தாங்க அப்படின்ட்டு ஊர்லேருந்து வந்திருந்தாங்கங்கிறதுக்காக அவங்களோட ஒரு டைம் சரி அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போனோம். இந்த வேடந்தாங்கல் ஏரியை ஒட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய மேடை வச்சு பாத்வே வச்சுருப்பாங்க. அந்த பாத்வேல நம்ம நடந்துகிட்டே போய் அந்த பேர்ட்ஸை பார்க்கலாம். அது சூப்பராக இருக்கும். பாத்வேல நடக்கிறதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அண்ட் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா பைனாக்குலர் வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் பார்த்தா தான் பேர்ட்ஸ் நல்லா கிளியராக தெரியும், இல்லைனா எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியும். பைனாக்குலர் வெளியவே ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க, பர் ஹவருக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி. அண்ட் இன்னொன்று என்னென்னா அது ஒரிஜினல் பைனாக்குலர் கிடையாது தான், இருந்தாலும் ஓரளவுக்கு தெரியுங்க. வேலை உங்ககிட்ட ஒரிஜினல் பைனாக்குலர் கேமரா இந்த மாதிரி எதாவது இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு போங்க. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு தனியாக அமௌண்ட் கட்டிட்டு உள்ளே போகணும். நீங்கள் இதில் நடந்து போகும்போது அந்த பேர்ட் சவுண்டெல்லாம் ஒரு மாதிரி கேட்கும் பாருங்கள். அப்படியே கேட்கும் போதே புல்லரிக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி வேடந்தாங்கல் போகணுன்றது ஆசை. எனக்கு அவங்களோட ஆசையை நிறைவேற்றினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்னைக்கு நாங்கள் ஒரு 3 hours மேலே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எங்களுக்கு டைம் போனதே தெரியல. அண்ட் நாங்கள் ரொம்ப தூரம் நடந்த ஒரு டயர்ட் கூட எனக்கு தெரியல. பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டேன். அண்ட் அங்கங்கே இது மாதிரி ஸ்டேஜ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே நின்று அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. போதுன்ற அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு 100 years பழமையான பெருமாள் கோயில் இருக்குது. நாங்கள் போகும்போது அது பூட்டி இருந்தனால நாங்கள் பார்க்கல. நீங்கள் 4 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஒருவேளை நீங்கள் போனீங்கன்னா அப்போ ஓப்பன் ஆகிருந்ததுன்னா போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேடந்தாங்கல் போக டிசம்பர் டு மார்ச் வரலும் சூப்பரான சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சீசனுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள். நாங்கள் ஆக்சுவலி ஜானில் தான் போயிருந்தோம். ஆனால் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கிளைமேட் செக் பண்ணி போங்க. ஒரு ப்ளசண்ட்டான கிளைமேட்டில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த
வீடியோவை நீங்கள் யார் கூட ஒன் டே ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.